மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசணும். இப்போ மனம் தான் ஒரு விஷயத்தை இயக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லப்படுகின்றது தான் பகவத்கீதை. ஓகேங்க. இயக்குதல் அப்படின்ற ஒரு இன்ஜின் தான், ஒரு மனிதனுடைய இயக்கம் தான் மனசு அப்படின்னு சொல்லலாம். அது உத்வேகமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எந்த விதமான காரணத்தை கொண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னாவே நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் இருப்பது, மெட்டீரியலிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஆசையே படக்கூடாது. மற்றபடி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ஆசைப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம பேசணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மனசு அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அது சந்திர பகவானை வைத்து நம்ம பார்த்தோம். சந்திர பகவான் எந்தெந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டுகிறாரோ அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், ஆசைகள், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். அப்போ சந்திர பகவான் எப்படி இருக்கணும்? தனிச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு. சந்திர பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ, இல்ல எந்த நட்சத்திரத்துடன் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, அது சம்பந்தப்பட்ட இணைவுகள் பை டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஏன்னா இந்த 27 நட்சத்திரத்துக்கு மேல எதுவும் இல்லை. அதனால ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நின்றுப்பார். அது சம்பந்தப்பட்ட ஆசைகள் மட்டும் நம்ம அதிகமாக தூண்டிவிடக்கூடிய தன்மை மட்டும் இந்த மனசுக்கு இல்லாம, அது சாத்வீகமாக டிரைவ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சுபமாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். நல்லது சார்.